நான் தான் அவங்க லோட்டஸ் வினோத் பேசுறேன். இப்ப டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப வில்லிங்கா எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, எப்ப கவுன்சிலிங் நடக்கும், எப்ப க்ளோஸ் ஆகும், எப்ப காலேஜ் ஜாயின் பண்ணலாம், இதுதான் மிகப்பெரிய டவுட் எல்லாருக்குமே. ஸோ அது டாப் காலேஜா இருந்தாலும் சரி, ஆவரேஜ் காலேஜா இருந்தாலும் சரி, லோ லெவல் காலேஜா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, எந்த ரவுண்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் என்னைக்கு காலேஜ் ஓப்பன் ஆகும், எப்ப நம்ம காலேஜ் போய் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு மிகப்பெரிய டவுட்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்ப அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடத்த போறாங்க அப்படின்றத பார்ப்போம். டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து இந்த இயர் வந்துட்டு 3 ரவுண்ட்ஸ் ஆஃப் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயரும் 3 ரவுண்ட்ஸ் தான் நடந்துச்சு. சேம் அதே மாதிரி இந்த வருஷமும் 3 ரவுண்ட் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 200ல இருந்து 177 வரைக்கும் லாஸ்ட் ரவுண்ட் நடந்தது. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா 177ல இருந்து 142 வரைக்கும் நடந்தது. தேர்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் 142ல இருந்து 77.5 வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி சப்ளிமெண்டரி எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடந்தது, SCA to SC கவுன்சிலிங் நடந்தது. ஸோ டோட்டல் கவுன்சிலிங் வந்து லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2023ல ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் நடந்தது. ஸோ SCA to SC கவுன்சிலிங் வந்துட்டு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு ஜூலை ஆஃப் ஆஃப் தி இதுல நடந்தது, செகண்ட் ஹாஃப்ல நடந்தது. ஸோ ஜூலை 15க்கு மேல நடந்தது. சேம் அதே மாதிரி தான் இந்த டைமும் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டும் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 10 days நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு 3 days டைம் தருவாங்க. ஸோ அந்த 3 days டைம்ல நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தேர்ட் டே வந்துட்டு உங்களுக்கு எந்த சீட் அலாட் ஆகுதோ அது வந்து சீட் அலாட்மெண்ட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ அந்த சீட் அலாட்மெண்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்க அக்செப்ட் பண்ணலாம். அப்படி பிடிக்கல அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுக்கலாம். இல்ல அப்வர்ட்ல இருக்கிற காலேஜும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி 3 ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கும். சரி, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதை வச்சுட்டு சிஸ்டமா உங்களுக்கு ஒரு சீட் வந்து அலாட் பண்ணி கொடுக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களோட கட் ஆஃப். ஸோ அந்த சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட். ஸோ இந்த இது வந்துட்டு நீங்க காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த காலேஜை வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ பிடிக்கல அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு இல்ல அப்வர்டு இந்த மாதிரி சாய்ஸஸ் கேட்கும். ஸோ இந்த சாய்ஸஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டு காலேஜ் ஜாயினிங். இது மாதிரி வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங், செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு சீட் அலாட்மெண்ட், தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்துட்டு காலேஜ் ஜாயினிங். இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நடக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ரவுண்ட்லயும் இதே மாதிரி தான் நடக்கும். 3 ரவுண்ட்லயுமே சரி, ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, செகண்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, தேர்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, 3 ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸ் இருக்கும். அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு ரவுண்டுமே 10 days நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 days வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு 2 days கொடுப்பாங்க. காலேஜ் நீங்க ஜாயின் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு உங்களுக்கு 5-6 days டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளார நீங்க போயிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிடணும். அப்படி காலேஜ் ஜாயின் பண்ணா முட்டா அந்த சீட் வந்துட்டு வேக்கண்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு கொடுக்குற டெட்லைனுக்குள்ளார நீங்க போய் காலேஜ் ஜாயின் பண்ணிடணும். ஸோ மறந்துடாதீங்க.